திரித்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நல்ல சிந்தனை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு பழக்கடைக்கு நாம் போகிறோம். அந்த பழக்கடையில் போய் பழம் வாங்கும்போது அந்த பழம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அல்லது ஏதாவது அடிபட்டு இருக்குதா அல்லது ரொம்ப பழுத்து விட்டு இருக்கிறதா, அந்த பழத்தை நம்மால் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாதா என்று சொல்லி எல்லாவற்றையும் என்ன பண்ணுவோம், ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்துட்டு அதில் எந்த பழம் நல்லா இருக்குதோ அந்த பழத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். நல்ல பழங்கள் எதுவோ அதை மட்டுமே நாம் சாப்பிடுவோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட சரி, நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய யோசனைகளும் நல்லதாகவே இருக்க வேண்டும். ஒரு பழத்தை நம்ம எடுக்கலாம் என்று சொல்லி யோசிக்கும் போது நல்லதை எடுக்கிறோம். ஆனால் பிறருக்கு நாம் எதையாவது செய்ய வேண்டும், பிறரை பற்றி நாம் ஏதாவது நாம் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்கிற, அதிகமான நேரத்தில் தவறை நாம் நினைக்கிறோம். அதிகமான நேரத்தில் பிறருக்கு எதிராக தான் நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கக்கூடாது. தீமையான, எதிரான, வஞ்சகமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. எப்போவுமே கிறிஸ்துடைய பிள்ளைகள் நல்ல சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியாக ஒரு நல்ல சிந்தை உள்ளவராகவே இருந்தார். பாருங்க, ஒரு பெண்மணி தவறு செய்து அகப்படுகிறாள். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்மணிக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. இந்த பெண்மணி கல்லெறியப்பட வேண்டியவள், தவறு செய்கிறவள், தவறானவள் என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணிற்கு எதிராக சிந்திக்கிறார்கள். அவருடைய சிந்தனை என்ன இருக்குது, அந்த பெண்ணிற்கு எதிராக. ஆனால் அந்த இடத்துல இயேசுடைய சிந்தனை எப்படி இருந்ததுன்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் அந்த பெண்ணிற்கு எதிராக சிந்தித்தார்கள். ஆனால் இயேசுவர் அந்த பெண்ணிற்கு நன்மையானதாக யோசித்தார். அதுதான் சொல்றாரு, உங்களில் யாரு பாவம் செய்யாமல் இருக்கிறீங்களோ அவங்க முதல்ல கல் எறியட்டும். பாருங்க, அப்போ அங்கே என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அந்த பெண்ணின் மீது பாவம் குற்றத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அப்போ உங்களில் யார் பாவம் குற்றம் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்க முதல்ல கல்லேறிட்டோம் என்று சொல்லி அவர் அந்த பெண்ணிற்கு ஒரு நல்ல சிந்தனை வெளிப்படுத்துகிறார் இயேசு ஆண்டவர். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனை கூட அப்படி தான் இருக்க வேண்டும், ஒரு நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துடைய சிந்தையே இருக்க வேண்டும். அதான் போல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் செய்துவிட்டு வருகிற பொழுது அவரை பிடிக்கும்படியாக போர் சேவகர்கள் வருகிறார்கள். அப்போ ஒரு சீடன் என்ன பண்றாரு, இயேசுவை பிடிக்க வந்த ஒருவனுடைய காதை வெட்டி விடுறான். அப்பொழுது இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல அந்த வெட்டப்பட்ட காதை ஒட்டுகிறார். இதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தனக்கு தீமை செய்ய வந்த மனிதனுக்கு கூட இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறார், நன்மையானதாகவே நினைக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:8 இப்படியாக சொல்கிறது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் நல்லதை சிந்திப்போம். உண்மை உள்ளவைகளை, ஒழுக்கம் உள்ளவைகளை, நீதி உள்ளவைகளை, கற்புள்ளவைகளை, அன்புள்ளவைகளை, நற்கீர்த்தி உள்ளவைகளை, புண்ணியங்களை, புகழை நாம் சிந்திப்போம். இவையெல்லாம் கிறிஸ்துவனுடையவைகள். இவையெல்லாம் நற்சிந்தனைகள், நல்ல யோசனைகள், நலமான யோசனைகள் உடையவர்களாக நாம் இருப்போம். கடவுளுக்கு சாட்சியாக நாம் வாழுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இனி வரக்கூடிய காலங்களில் நாம் நல்ல சிந்தனை உடையவர்களாக இருப்போம். நமக்குள்ளாக இருக்கிற தீய சிந்தனைகள், கெட்ட யோசனைகள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து போடுவோம். நலமானதை யோசிப்போம்,
நலமானதை சிந்திப்போம், நலமானதை செய்வோம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.